அந்த காலத்து அரசர்கள்லேருந்து இன்றைக்கி வறுமை கோட்டு கீழே இருக்கவங்கன்னு சொல்லக்கூடிய எவரானாலும் சரி, தன்னை மற்றவங்க பாராட்டணும், புகழணும் இப்படிங்கிற ஒரு ஏக்கம் உள்ளவங்க. இது ஒரு உளவியல் உண்மை. பாராட்டும்போது மன மகிழ்ச்சி வருது. அப்போ இந்த ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கிட்டவங்க தான் ஒருத்தட்ட ஒரு காரியம் சாதிக்கணும்னு நினைக்கிறவங்க அவரை புகழ்ந்து பேசுவாங்க, பாராட்டுவாங்க, அப்படியே காரியத்தை சாதிச்சுக்குவாங்க. இந்த ஒரு நிலையில் இந்த பாராட்டுன்றது உண்மையாக இருந்தால் பரவாயில்ல, அது உண்மை இல்லாததாக இருந்தால் அது வெறும் முகஸ்துதின்னு ஆகிடும். ஆனால் முகஸ்துதியை தெரிஞ்சுக்கிட்டு புறந்தள்ளுறவங்களும் உண்டு, அதை தெரியாமல் அந்த முகஸ்துதிக்கு உட்படுறவங்களும் உண்டு. இதுதான் உலக நடப்பு. ஒரு தடவை ஒரு செல்வந்தர்கிட்ட ஒரு புலவர் வர்றாரு. இந்த செல்வந்தருக்கு இந்த மாதிரியான அந்த பாராட்டப்பட வேண்டும், புகழப்பட வேண்டும்ங்கிறதுல ஒரு தனியாத ஆசை. அவர் புலவர்கிட்ட கேட்குறாரு, புலவரே என் மேலே ஒரு கவிதை ஒன்று பாடுங்களேன் அப்படின்னு கேட்குறாரு. புலவர் என்ன விவரமானவர், அவர் என்ன சொல்கிறாரு, செல்வந்தரே வெறுமனம் பாடுங்கன்னு சொன்னால் எப்படி வெகுமதி இல்லாமல் அப்படின்னு கேட்குறதுனால உடனே இந்த செல்வந்தர் என்ன சொல்கிறாரு, சரி புலவரே என் சொத்தில் 1/3 தந்துடுறேன் அப்படின்றார். புலவர் சரி சொத்தில் ஒரு 3 பங்கு இன்னும் கொஞ்சம் ஏற்றும் அப்படின்னு சொல்லிட்டு, இது என்ன செல்வந்தரே நீங்கள் கிள்ளி கொடுக்குறீங்க, உங்களுக்கு நான் வள்ளல்னு பாடணும்னு நினைக்கிறேன், நீங்கள் கிள்ளி கொடுத்தா எப்படி வள்ளல் ஆவாங்க அப்படின்னு சொன்ன உடனே செல்வந்தர் என்ன பண்ணுறாரு, பழையபடியும் சரி பரவாயில்ல, நான் என் சொத்தில் பாதியை தந்துடுறேன் அப்படின்றாரு. சொத்தில் பாதியை தந்தாச்சு. இப்போ புலவருடைய ஸ்டாண்ட் என்ன ஆகுது, மெதுவாக சொல்கிறாரு, செல்வந்தரே இப்போ நீங்களும் நானும் சமம், இதில் எப்படி நான் உங்களை புகழ்ந்து பாட முடியும் அப்படின்னு கேட்குறாரு. செல்வந்தர் பார்க்குறாரு, எப்படியாவது இவர்கிட்ட ஒரு காலத்தால் அழியாத ஒரு பாட்டை வாங்கிடணும், நாம் காலாகாலத்துக்கும் நம்ம பேர் நிலநிச்சைக்கு நிற்கக்கூடியதாச்சே அப்படின்னு சொல்லிட்டு, சரி புலவரே சொத்து முழுவதுமே தந்துடுறேன் அப்படின்றார். புலவர் சொத்து பூரா வந்தாச்சா. இப்போ புலவர் கேட்குற கேள்வி என்ன தெரியுமா, ஐயா கவனிங்க, இதுவரையும் செல்வந்தரே செல்வந்தரேன்னவர் இப்போ ஐயான்னு சாதாரணமாக கூப்பிடுறாரு. இதுதான் பணம் படுத்தும் பாடு. உடனே ஐயா இப்போ இல்லை, நீங்கள்லாம் என்ன புகழ்ந்து பாடணும், அதான் நிலைமை அப்படின்றார். இது பாருங்கள், புகழானாலும் சரி பாராட்டானாலும் சரி அது ஒரு போதை. அந்த போதை அளவோடு இருந்தால் சரியாக இருக்கும். ஆனால் அளவுக்கு மீறி தலைக்கு போயிடுச்சுன்னா, தலைக்கு ஏறிடுச்சுன்னா தரம் தாழ்ந்து போயிடும். அதை தான் இது காட்டுது இல்லைங்களா.